நண்பர்களே, நீங்கள் பார்த்து கொண்டே இருப்பது உங்கள் கௌசிகா ரிவ்யூ. சரி, வாங்க வீடியோக்குள்ள போய் என்ன நடக்க போகுது அப்படின்னு சொல்லிட்டு பார்த்தீங்கன்னா, மாற்றங்கள், தோற்றங்கள், இந்த மாதிரி நிறைய விஷயங்கள் எல்லாம் ஒரு பக்கம் நடந்துகிட்டு இருக்கு. இதுக்கு நடுவில் ஒரு பக்கம் போட்டி பொறாம. ராஜேஸ்வரிக்கு ஏன்டா இந்த மாதிரி கேடு கட்டு என்ன, அவளுக்கு என்னதான் இப்போ பிரச்சனை அப்படின்னு சொல்லிட்டு பார்த்தீங்கன்னா, ராஜேஸ்வரியை பொறுத்த வரைக்கும் யாரும் நிம்மதியாக இருக்கக்கூடாது, தன்னுடைய சொத்து அப்படின்னு சொல்லிட்டு விஜய் கஷ்டப்பட்டு உழைச்சி சம்பாரித்து அந்த சொத்தை அடையணும். அந்த சொத்தை அடைஞ்சு அந்த சொத்து மூலயமா மிகப்பெரிய ஒரு கோடீஸ்வரி ஆகணும். அதுதான் என்னோட நோக்கம் எல்லாமே. அதுக்காக நான் யாரை வேணாலும் பலி கொடுக்க தயங்க மாட்டேன். எனக்கு ஒரு விஷயம் வேணும்னா நான் எந்த இடத்துல இறங்கி அடிப்பேன் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு முடிவில் சுற்றிட்டு இருக்காங்க. இவங்கள மாதிரி ஒரு கேடு கெட்ட எண்ணத்தோட சுற்றின்னு இருக்கிறவங்கள நம்ம திருத்த முடியுமா அப்படின்னு சொல்லிட்டு பார்த்தீங்கன்னா கண்டிப்பாக வாய்ப்பு இல்லைங்க. ஏன்னா சொல்கிறவங்ககிட்ட சொல்லி புரிய வச்சிடலாம். என்னதான் சொன்னாலும் சொல்கிற விஷயத்தை ஏற்றுக்காம தான் பேசுகிறதான் கரெக்டு, அதுதான் உண்மை அப்படின்னு சொல்கிறவங்ககிட்ட நம்ம சத்தியமாக சொல்லி புரிய வைக்க முடியாதுங்க. இதுக்கு மேலே அவங்ககிட்ட நம்ம என்ன பேசுறது, நீங்களே சொல்லுங்கள் பார்க்கலாம். சரி, இந்த மாதிரி எல்லாம் ஒரு பக்கம் போயிட்டு அதே சமயத்தில் மறுபக்கம் நம்ம விஜய் இருக்கார்ல, அவருக்கு செம்ம கோவம் வந்துடுது. ஒரு பக்கம் என்னடா நானும் பொறுத்து போயின்னு இருக்கேன், இந்த மாதிரி பண்ணிட்டு இருக்கேன்னு சொல்லிட்டு நம்ம மல்லியை அடிச்சிடுறாங்க. எதனால அப்படின்னு சொல்லிட்டு பார்த்தீங்கன்னா, உங்ககிட்ட பல டைம் சொல்லியிருக்கேன், ஒரு விஷயம் செய்யறோம் நல்லா யோசிச்சு சிந்திச்சு. நமக்கு எதிராக நிறைய பேர் இருக்காங்க, அவங்கெல்லாம் நம்மளை சுற்றி இருக்காங்களா இல்லையா, அவங்க என்ன பண்றாங்க அப்படின்ற ஒவ்வொரு விஷயத்தையும் பார்க்கணும். ஏன்னா எந்த ஒரு விஷயத்தையும் நம்ம பார்க்காம ஆர்வ கொள்ளால செஞ்சோம்னா அடுத்த செகண்ட் அவங்களுக்கு சாதமாக எடுத்துருப்பாங்க. அந்த ராஜேஸ்வரி என்ன பண்ணியிருக்கா தெரியுமா, இங்கே பாரு அப்படின்னு சொல்லிட்டு ராஜேஸ்வரி பாய்சன் கலந்ததை அழகாக எடுத்து வச்சிருக்காங்க. இதை என்னடா சொல்றது, நம்ம என்ன சொல்றது, இந்த அளவுக்கெல்லாம் எச்சத்தனமாக பண்ணுவாங்க, ஏன்டா இந்த மாதிரி பொழப்பு இவளுக்கு அப்படின்னு சொல்லிட்டு பார்த்தீங்கன்னா, நாம என்னதான் சொன்னாலும் ஒரு பக்கம் ராஜேஸ்வரி கேட்க மாட்டா. ராஜேஸ்வரி என்ன அப்படின்னு சொல்லிட்டு பார்த்தீங்கன்னா, அவங்கள பொறுத்த வரைக்கும் எப்படியாவது நம்ம மல்லியே இல்லை விஜயை அழிக்கணும் அப்படின்றதான் அவங்களோட எண்ணம். இப்போ நம்ம விஜய் இருக்கார்ல, அவரு இந்த உண்மையை மல்லிகிட்ட சொல்ல, இப்போ போய் அவளை அப்படின்னு சொல்லிட்டு மல்லி ஒரு பக்கம் கோவப்பட வேணாம், இந்த விஷயத்துல நம்ம கோவப்படக்கூடாது, பொறுத்தார் பூமி ஆழ்வார் அப்படின்னு சொல்லிட்டு சொல்லுவாங்க. பொறுமையா இருந்து நம்ம காரியம் ஆகிற வரையும் நம்ம பொறுமையா தான் இருந்தாகணும். நீ பொறுமையா இரு, அவளை எந்த டைம்ல வச்சு அடிக்கணுமோ கரெக்டான நேரம் கரெக்டான தருணம் வரும், அந்த சமயத்தில் அவளை எப்படி அடிக்கணுமோ அந்த விதத்தில் நான் பார்த்துறேன் அப்படின்னு சொல்லிட்டு நம்ம விஜய் சொல்கிறாரு. சரி, இந்த மாதிரி எல்லாம் ஒரு பக்கம் போயிட்டு வந்தாலும் அதே சமயத்தில் மறுபக்கம் கதிரேசங்கிட்ட இருந்து போன் வருது. என்னப்பா விஜய், என்னதான் செஞ்சுட்டு இருக்க, நானும் பார்த்துக்கிட்டு இருக்கேன், நீ உன் பாட்டுக்கு உங்கள் வேலையை தான் பார்த்துட்டுங்க தவிர என் பொண்ணை என்னன்னு கூட கண்டுக்க மாட்டேன்ற அப்படின்னு சொல்லிட்டு கேட்குறாங்க. நான் என்ன பண்ணணும், எனக்கும் அவளுக்கும் என்ன சம்மந்தம் இருக்குது, என்ன உறவு இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு ஒரு பக்கம் கேள்விகள் இந்த பக்கம் எழப்படுது. உடனே பார்க்கணுமே கோவப்பட ஆரம்பிச்சிடறாரு நம்ம கதிரேசன். என்னடா விஜய், போனா போதுன்னு விட்டா உன் பாட்டுக்கு பேசிட்டு போயிட்டே இருக்க, எல்லாத்துக்கும் ஒரு எல்லை இருக்குது, ஒரு வரம்பு இருக்குது, வரம்புக்கு மேலே போச்சுன்னா அதுக்கப்புறம் என்கிட்ட பேச்சே இருக்காது, வீச்சு தான் பார்த்துக்க அப்படின்னு சொல்லிட்டு சொல்ல. என்னப்பா கதிரேசா, வார்த்தையெல்லாம் ஒரு பக்கம் பலமா இருக்கு, இப்ப என்னதான் உனக்கு பிரச்சனை அதை மட்டும் சொல்லுன்னு சொல்லு. கேட்க, என் பொண்ணை கல்யாணம் பண்ணிக்க முடியுமா முடியாதா, எப்ப என் பொண்ணு கழுத்துல தாலியை கட்ட போற அப்படின்னு சொல்லிட்டு கேட்க, அதுதான் மல்லியோட அண்ணன் நல்லா ஆதாரத்தோட நிரூபிச்சிட்டார்ல, இந்த மாதிரி மனநிலம் பாதிக்கப்பட்ட ஒரு பொண்ணு எப்படி கல்யாணம் பண்ணிக்க முடியும், அதனால மனநிலம் பாதிக்கப்படல, இவங்க நல்லா தான் இருக்காங்க அப்படின்ற சர்டிஃபிகேட்டை மட்டும் நீங்க வாங்கி வந்துருங்க, அடுத்த செகண்டே நான் கல்யாணம் பண்ணிக்க ரெடி அப்படின்னு சொல்லிட்டு விஜய் கொட்டையில கல்ல தூக்கி போட ஆரம்பிச்சிட்டாரு. இப்போ என்ன பண்றது ஏது பண்றதுன்னு சொல்லிட்டு தெரியாம என் பொண்ணோட வாழ்க்கையை சீரியல்ஸ்ட்டு இப்போ பார்த்து அவன் என்ன நான் பேசுறான்னு சொல்லிட்டு இவன் பேசுறதெல்லாம் கேட்டு எனக்கு அப்படியே ரத்தம் ஒரு பக்கம் கொதிக்குது அப்படின்ற மாதிரி தான் ஒரு பக்கம் பேசிட்டு இருக்காங்க. சரி, இந்த மாதிரி எல்லாம் ஒரு பக்கம் போயிட்டு இருந்தாலும் அதே சமயத்தில் மறுபக்கம் என்ன நடக்க போகுது அப்படின்னு சொல்லிட்டு பார்த்தீங்கன்னா, கரெக்டாக நம்ம வெண்பா குட்டி இருக்காங்களா, அவங்க இருந்து ஓடி வந்து டாடாவை கட்டி பிடிச்சிடறாங்க. நான் என்ன சொல்லணும்னு நினச்சினா அதை அப்படியே சொல்லிட்டீங்கடா, எனக்கு எப்பவுமே நீங்கள் மட்டும் போதும், நீங்கள் மட்டும்தான் எனக்கு வேணும் டாடா அப்படின்னு சொல்லிட்டு கதறி ஆடுறாங்க. வெண்பா குட்டி அதை அலறத்தை பார்க்கும்போது சந்தோஷமா தான் இருக்குது. எதனால அப்படின்னு சொல்லிட்டு பார்த்தா, ஒரு குழந்தை அலறத்தை பார்த்து சந்தோஷப்படுறேன், நீ எல்லாம் சேடிஸ்டடா அப்படின்னு சொல்லிட்டு எல்லாரும் ஒரு பக்கம் கேட்பீங்க. அப்படியெல்லாம் நான் சொல்ல வரலைங்க. வெண்பா ஆனந்த கண்ணீரில் அழுந்துட்டு இருக்காங்க, அதை பார்க்கும்போது சந்தோஷமா இருக்கு. மல்லி ஒரு பக்கம் கட்டி பிடிச்சிடறாங்க. ஏன்னா மன்னிச்சிருங்க விஜய், நான் நிறைய விஷயங்கள் தெரிஞ்சும் அறிஞ்சும் புரிஞ்சும் புரியாமையும் உங்ககிட்ட கோவப்பட்டு இருப்பேன், அது எல்லாத்தையும் என்ன மன்னிச்சிருங்க அப்படின்னு சொல்ல. என்ன பண்றதுமா, வாழ்க்கைன்னா ஒருத்தர் புரிஞ்சு வாழ்றதுக்கு பேர் தான் வாழ்க்கை. மிஸ் அண்டர்ஸ்டாண்டிங் கண்டிப்பா ஏற்படாம யாருக்குமே இருக்காது. அது எல்லாத்தையும் தவிர்த்துட்டு அடுத்தடுத்து நாம இம்ப்ரூவ் பண்ண போயிட்டே இருக்கணும், அப்பதான் நம்ம வாழ்க்கையில ஜெயிக்க முடியும் அப்படின்னு சொல்லிட்டு அழகா கியூட்டா எடுத்து சொல்லிருக்காங்க. அதை பார்க்கும்போது ரொம்ப சந்தோஷமா இருக்கு. இந்த அளவுக்கு ஒரு பக்கம் பக்குவம், இந்த விஷயம் எல்லாமே இருக்கே பரவாயில்லையா அப்படின்ற மாதிரி தான் ஒரு பக்கம் போயிட்டு இருக்கு. சரி, இதுக்கப்புறம் என்னென்ன விஷயங்கள்லாம் நடக்க போகுது அப்படின்ற ஒவ்வொரு விஷயத்தையும் நாம இந்த வீடியோவில் பார்த்து தெரிஞ்சுக்கிட்டாங்க போறோம். சரி, முடிஞ்சிருச்சு. இதுக்கப்புறம் புதுசா தினசா நாம வேற எதனா பிரச்சனை வருமா வராதா அப்படின்ற விஷயத்த பார்க்கலாம் வாங்க. அதுக்கு முன்னாடி
உங்களுக்கு இன்னொரு இன்ட்ரெஸ்டிங்கான விஷயம் சொல்ல போறாங்க. அது என்னன்னு சொல்லிட்டு பாத்தீங்கன்னா, நம்ம நிஷா இருக்காங்களா, அவங்க இருந்து செம்ம டென்ஷன்ல இருக்காங்க ஒரு பக்கம். இனிமே யாரையும் நான் சும்மா விட்டு வைக்க மாட்டேன், என்ன யார் யார் பழிக்கு பழி வாங்கணும்னு நினைச்சாலும் ஒருத்தர் எல்லாம் அடிச்சு ஓட போறான் அப்படி இப்படின்னு சொல்லிட்டு டைலாக் விட்டு இருக்காங்க. என்னமா நிஷா உனக்கு என்னமா ஆச்சு, ஏன் திடீர்னு இந்த மாதிரியா அப்படின்னு சொல்லிட்டு பாத்தியா, நம்ம ராஜேஸ்வரி இருக்கால, அவர் தான் நிஷாவுக்கும் நாம போட்டாங்க. எதனால அப்படின்னு சொல்லிட்டு பார்த்தா, ஒரு கான்ட்ராக்ட் வந்துச்சு. நிஷா இருந்து எங்க அப்பாவுக்கு தெரியாம நான் எடுத்து கொடுக்குறேன், அதுக்கு எனக்கு நீ 30 லட்சம் கொடுக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு சொல்றாங்க. அந்த கான்ட்ராக்ட் டீட்டெயில்ஸ் எடுத்து கொடுத்துட்றாங்க. அதுக்கு முன்னாடியே ரகு கொடுத்துட்ற மாதிரி ஒரு பக்கம் பர்ஃபார்மன்ஸ் பண்ணி, எங்களுக்கு ஆல்ரெடி கான்ட்ராக்ட் டீட்டெயில்ஸ் வந்துருச்சு, நீ கொடுத்த டீட்டெயில்ஸ் வேணும், அதை பார்த்துட்டு 1 hour கழிச்சு அதுக்கப்புறம் இந்த மாதிரி சொல்றாங்க. இதனால கடுப்பான நம்ம நிஷா இருந்துன்னு, ஓஹோ என்னவே ஏமாத்திரியாடி நீ, கான்டாக்ட் டீட்டெயில்ஸ் எல்லாம் பார்த்துட்டு இப்போ போய் எங்கள் அப்பா மாற்ற வைக்கிறேன் அப்படின்னு சொல்லிட்டு போகிறாங்க. அதுக்குள்ளே அந்த இது டெண்டர் முடிஞ்சிருச்சுங்க. அந்த டெண்டரில் இவங்க கொட்டேஷன் போட்டது கரெக்டாக காப்பி பண்ணி நம்ம ராஜேஸ்வரி ஜெயிச்சிட்டாங்க. இப்போ என்ன பண்ணுறது ஏது பண்ணுறது சொல்லி தெரியாமல் கதிரேசனுக்கு ஒரே குழப்பம். அந்த ராஜேஸ்வரி எப்படி எனக்கு அடி மேலே அடி கொடுத்துட்டே இருக்காளே, எப்படி அவள் ஜெயிக்கிறா, இந்த வீட்டிலே ஏதோ ஒரு கருப்பாடு இருக்குது, அந்த கருப்பாடு யார், அந்த கருப்பாடை கண்டுபிடிச்சா உண்மை எல்லாமே வெளியே வந்துடும் அப்படின்னு சொல்லிட்டு சிந்திச்சுட்டு இருக்காங்க. அப்போ அந்த கருப்பாடு யாராக இருக்கும், அந்த கருப்பாடு தான் எல்லாத்துக்கும் காரணம் அப்படின்னு சொல்லிட்டு நாமே ஒரு பக்கம் யோசிக்கிறோம்ல, அந்த மாதிரி எல்லாரும் யோசிப்பாங்களா, அந்த மாதிரி தான் திங்க் பண்ண இருக்காங்க. பாப்போம் அந்த கருப்பாடு யாரு அப்படின்ற விஷயத்த கண்டுபிடிப்பாங்களா, கண்டுபிடிக்க மாட்டாங்களா, என்ன நடக்க போகுது, ஏது நடக்க போகுது அப்படின்ற சுவாரஸ்யங்கள் நிறைந்த விஷயங்களை தாங்க நாம கண்டினியூவா நம்ம சேனல்ல பார்த்துன்னு இருக்கோம். சரி, முடிஞ்சதெல்லாம் முடிஞ்சிருச்சு, இதுக்கப்புறம் இதை விட்டுட்டு அடுத்து என்ன பண்ணலான்றத பார்க்கலாம். ஸோ நண்பர்களே, இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க, கமெண்ட் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க, டெண்டிங் பெல் தட்டி விட்டு போங்க. அப்பதான் நான் போற அடுத்த வீடியோ உங்களுக்கு உடனுக்குடன் நோட்டிபிகேஷன் வந்து கொண்டே இருக்கும். மிக்க நன்றி, தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங், டாடா, see you, நன்றி, வணக்கம், வந்தனம், வருக தருக.